வணக்கம். லியான் ஃபிசிக்ஸ் வித் ராமன் சேனலுக்காக +2 ஃபிசிக்ஸில் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது கிர்ச்சாஃப்ஸ் லா. இந்த விதியில் நாம் பார்க்க போகிற விஷயம், ஃபஸ்ட்டு கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் இன் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் 0. அதாவது ஒரு சர்க்யூட்டில் ஒரு ஜங்ஷன் பாயிண்டில் நிறைய கனெக்ஷன்ஸ் ஜாயின் ஆகிருக்கும். அந்த ஜங்ஷனில் நெட் கரண்ட், டோட்டல் கரண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா. இந்த ஃபர்ஸ்ட் லாக்கு பேர் கரண்ட் லான்னு சொல்லுவாங்க. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னு சொன்னாலும் இதை தான் குறிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் போடுறோம். ஒரு ரெசிஸ்டன்ஸு, இன்னொரு ரெசிஸ்டன்ஸு, இன்னொரு டிவைஸ்லேருந்து வர கரண்ட்டு, இன்னொரு டிவைஸ்லேருந்து வர கரண்ட்டு. ஸோ இது போல் மெனி லைன்ஸ் ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணுது அப்படின்ற போது, அந்த ஜங்ஷனில் பொறுத்து அங்கே இருக்கிற நெட் கரண்ட் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்குறலாம். இதில் வர கரண்ட் இது, இதில் வர கரண்ட்டு, இந்த ஜங்ஷன் வழியாக கரண்ட்டு வெளியே போகுது, இது வழியாகவும் வெளியே போகுது, இது வழியாக கரண்ட் உள்ள வருதான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வர கரண்ட்டு, ஃபஸ்ட்டு ஜங்ஷனில் வர கரண்ட் அந்த ஜங்ஷனுக்கு வர கரண்ட்டு I1, I2, I3, I4, I5. ஓகேங்களா? இப்போ இந்த ஜங்ஷனில் நமக்கு என்ன டோட்டல் கரண்ட் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த லா. ஓகே, சரி. அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பிளைன் பண்ணால், த கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன், எதெல்லாம் அந்த ஜங்ஷனுக்கு கரண்ட் எதெல்லாம் உள்ளே வருதோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜங்ஷன் நோக்கி வர்றது இது I1 கரண்ட்டு உள்ளே வருது. ஸோ அப்போ I1 + I1 எடுத்துக்கிறோம். I2ன்றது ஜங்ஷன் நோக்கி வர்றதுனால I2 பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஜங்ஷன் வெளியே போகிறதுனால அதை கழிச்சிக்கிறோம். தட் இஸ் நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். I3 இஸ் தான் -I3ன்னு போட்டுக்கிறோம். I4ம் ஜங்ஷன்லேருந்து வெளியே போகிறதுனால நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ I4, I5 இஸ் coming to the junction. So I5 இதனுடைய algebraic sum of the current, அதான் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The algebraic sum of the current at any junction of a circuit is 0. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அந்த ஜங்ஷனில் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கேட்டால் 0 அப்படின்றது தான் இந்த லா. அப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம், கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ் அண்ட் லிவிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் as a நெகட்டிவ்ன்ற ரூல் அப்ளை பண்ணி நம்ம டோட்டல் நெட் கரண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறது தான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இது கரண்ட்டை பற்றி சொல்கிறதுனால இந்த லாக்கு பேர் கரண்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம கிர்ச்சாஃபோட செகண்ட் லாவை பார்க்கலாம். ஓகேவா? கிர்ச்சாஃப் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் லா என்னென்ன, நம்ம ஓம்ஸ் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா V = என்ன வரும், IR. இது ஞாபகம் வச்சுங்க பேசிக்காக. ஸோ அப்போது நாம் வோல்டேஜ்னு சொல்லலாம். ஒரு ஜங்ஷனில் அல்லது ஒரு டிவைஸில் இருக்கிற வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற கரண்ட்டு, அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த டிவைஸில் இருக்கிற வோல்டேஜ் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த விதியை நம்ம சொல்ல போகிறாங்க. ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில், இன் ஏ க்ளோஸ் சர்க்யூட், இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த வோல்டேஜ், ஒவ்வொரு டிவைஸில் இருக்கிற வோல்டேஜ், ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கிற வோல்டேஜ், அதுதான் எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்யூட், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் அப்படின்னு சொல்லாமல் கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய அல்ஜிப்ரிக் சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, the circuit is equal to the total EMF included in the circuit. அதில் எத்தனை பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணிடுறாங்களோ அதனுடைய மொத்த வோல்டேஜுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சர்க்யூட்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னுடைய வோல்டேஜினுடைய அல்ஜிப்ரிக் சம்மானது அந்த சர்க்யூட்டில் இருக்கிற மொத்த பேட்டரியோட வோல்டேஜ், நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வோல்டேஜ் லா. ஸோ இந்த கிர்ச்சாஃபோடைய செகண்ட் லா என்ன சொல்லுது, வோல்டேஜை மெயினாக சொல்கிறதுனால இந்த லாக்கு பேர் கிர்ச்சாஃப் செகண்ட் லா அல்லது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த
இது நம்ம சிம்பிளாக எழுதும்போது என்ன சொல்கிறோம், algebraic sum of the product of the current and resistance is equal to the EMF of the algebraic sum of the EMF of the circuit. So summation of E அப்படி சிம்பிளாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது each part of the voltage in the circuit is equal to the total voltage applied to the circuit. அதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய சிம்பிள் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். இந்த டைரெக்ஷனில் நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோம். இப்போ நம்ம சர்க்யூட்டில் நம்ம ஃப்ளோ ஆகிறது ஃபாலோ பண்ணும்போது ஏ டு பி ஃபாலோ பண்ணால் இங்கே இருக்கிற கரண்ட்டும் வோல்டேஜும் பாசிட்டிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் விஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐஆர் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் இங்கிற வோல்டேஜ். சப்போஸ் இதே வந்து நாம் இந்த சர்க்யூட்டில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஏ பி கரண்ட்டோட டைரெக்ஷன் இது தான், ஏலேருந்து பி தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஆனால் நம்ம லூப்பில் நம்ம அதோட டைரெக்ஷனை மாற்றி பார்க்குறோம் அப்படின்னிங்கன்னா அப்போது பியிலேருந்து ஏக்கு ஃப்ளோ பார்க்குறோம், சர்க்யூட்டை லூப்பில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கன்சிடர் ஆஸ் ஏ நெகட்டிவ். ஸோ அப்போது வி வந்து நெகட்டிவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் தான் நம்ம பேட்ரியோட சிம்பிளையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏலேருந்து பிக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஆஃப் த பேட்ரி. அப்போ கரண்ட்டோட டைரெக்ஷன் இது தான். ஓகேங்களா. ஸோ ஏ இந்த பாயிண்ட்டு பின்னு வச்சுப்போம். நம்ம கன்சிடர் பண்ணும்போது லூப்பில் இந்த டைரெக்ஷனில் நம்ம ஃப்ளோ கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வோல்டேஜ் இஸ் நமக்கு என்ன ஆகும், அதே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கோம். ஸோ அப்போ வி இஸ் பாசிட்டிவ். தென் சேம் as இப்போது அதே பேட்டரியில் நம்ம கரண்ட் என்ன பண்ணுறோம், எது சைடில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது கரண்ட்டோட டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது இந்த வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ். திஸ் இஸ் இந்த கரண்ட் இண்டிகேஷன் டைரெக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. தேங்க்யூ.